பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் வெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எப்படிப்பட்ட ஞானத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வேத வசனம்தான் இது. ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகிறது, உணர்ந்து கொள்ளுகிறது. என்ன நினைப்பில் அவங்க நிற்கிறாங்கங்கிறதே அந்த ஞானம் சொல்லிடும். எந்த நோக்கத்தோடு உன்னை பேசிட்டு இருக்கிறாங்கங்கிறதையும் அந்த ஞானம் சொல்லிவிடும். அது அவருடைய சீசருடைய வாழ்க்கையிலையும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் அவர் அதை கண்டுபிடித்து அதை சொல்லுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவிமாய் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கொடுக்கிறவர். வேத வசனத்தில் மறைந்து கிடக்கிற பல ஆழங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவரும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளை போதித்து வழி நடத்துவார். அபிஷேகம்னா என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். எப்பொழுது அபிஷேகம் உனக்குள்ள வருகிறதோ ஆவியானவர் உனக்குள் வந்து விடுகிறார். எல்லாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய அந்த அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை வைத்திருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்த உடனே, எப்படி இயேசு நமக்குள் வாசமா இருக்கும் பொழுது அவருடைய ஞானம் நமக்குள் இருந்து வெளிப்படுகிறதோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்துட்டார்னா அவருடைய ஞானத்தை நம் மூலமாக வெளிப்படுத்துவார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பல காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த அபிஷேகத்தை அவர்தான் கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்தில் இருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. நல்ல கவனிக்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்ற பின்புதான் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்க செல்கிறார். லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவர் அரை வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இந்த 40 நாள் அபிஷேகத்தோடு கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க. இவருக்குள் இருக்கிற இந்த அபிஷேகம் தான் பிசாசு கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஏற்ற பதிலை சொல்ல வைக்கிறது. அவர் இந்த 40 நாள் முடிச்சு விட்டு எப்படி திரும்பி வருகிறார்,
14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த அபிஷேகம் சாத்தானுடைய தந்திரங்களை நம்மளை உணர்ந்து கொள்ள செய்யும், அறிந்து கொள்ள செய்யும். அபிஷேகம் பெற்றுட்டியா, அந்த அபிஷேகம் போதித்து வழி நடத்தும். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகங்கிறது ஆவியானவர் நம் மீது வந்து இருக்கிற அனுபவம். அவர் போதிப்பார். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை போதித்து வழி நடத்துகிறது. ஒருத்தரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி. இந்த அபிஷேகம் சகலத்தையும் சொல்லிக் கொடுக்கும். நம்ம எங்க தப்பு செய்கிறோம், எதுல கர்த்தரை துக்கப்படுத்துறோம், இந்த அபிஷேகம் தான் சொல்லிக் கொடுக்கும். இந்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை நடத்துவார். நீ தப்பு செய்யும் பொழுது கண்டித்து உணர்த்துகிறவரும் இந்த ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தள்ளுவார். இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும் சத்தியாவை வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் நமக்குள்ளே இருந்து சும்மா இருக்க மாட்டார், அவர் சொல்லிக் கொடுப்பாரு. 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்துவின் சகல உபதேசங்களையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவர் அவர்தான். அவர்தான் சொல்லிக் கொடுப்பார். உன்னை கர்த்தருக்குள் வளரச் செய்கிறவர், கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லிக் கொடுக்கிறவர், சகலத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர்தான் சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நீ சபைக்கு போறீங்க, அங்க சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதுனா அது அந்த மேய்ப்பன் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. அவர் சத்திய ஆவியானவர். அவர் அவனுக்கு வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தி அவர் சொல்லிக் கொடுக்கிறது. அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம்
7வது 8வது வசனங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எல்லாரையும் கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் கண்டிக்கலைனா நம்ம செய்கிற தப்பு நமக்கு தெரியாது. அதற்கு தான் ஆவியானவர். நீ எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறாயோ அந்த அளவுக்கு அவர் உனக்கு போதித்து உன்னை நடத்துவார். யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனம். பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். சத்தியாவிய தேற்றரவாளன் வரும் பொழுது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் சொன்னார். இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறவர் அவர்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனம். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறவன் அவர்தான். உன் மூலமாக இயேசுவை மகிமைப்படுத்துகிறவரும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை இந்த ஆவியானவர் எப்படி நமக்கு கொடுப்பார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தெய்வ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நான் சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள். ஞானத்தை கொடுக்கிறவர் அவர்தான். உன்னை சாட்சியுள்ளவனாக நிறுத்துகிறவரும் அவர்தான். சாட்சியை எப்பொழுது நம்ம இழப்போம் தெரியுமா? அந்த ஞானத்தை இழக்கும் பொழுது சாட்சி நம்மை விட்டு போய்விடும். நல்லா கவனிக்க வேண்டும். நீ எங்க பேசினாலும் சரி, எங்க எதை சொன்னாலும் சரி, உன் வார்த்தையில ஞானம் இருக்க வேண்டும். உன் நடக்கையில ஞானம் இருக்க வேண்டும். உன் பார்வையில ஞானம் இருக்க வேண்டும். People will watch over you. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ எப்படி நடக்கிற, நீ எப்படி பேசுற, நீ என்ன வார்த்தை சொல்லுகிற, what is நற்சாட்சினா என்ன? ஆவியானவர் சாட்சி கொடுக்க வைக்கிறார். அவர் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வைப்பார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து
பிலாத்து முன்னால் நிப்பாட்டி பொய் குற்றம் சுமத்துகிறார்கள். வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள், யூதன்தான். அப்ப அவருடைய வார்த்தையில் உள்ள ஞானத்தை அறிய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். தேவ நாமம் மகிமைப்படுகிறது. உன் வார்த்தையில சாட்சி உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த சாட்சி மூலமாக தேவன் மகிமைப்படுவார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தாங்க. அவர் முகத்துல காரி துப்புனானுங்க, கன்னத்துல அடிச்சாங்க, சாட்டை வச்சு அடிச்சு சரீரத்தை கிழிச்சாங்க. கல்லர்களோடு கூட அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினாங்க. When Jesus was hanging on the cross, அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். வார்த்தையில் சாட்சி. அதை கேட்டுட்டு இருந்த நூற்றுக்கு அதிபதி என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? இயேசுடைய சத்தத்தை கேட்டவன் தான். அவன் சொல்லுகிற சாட்சி என்ன? 47வது வசனம். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மேயாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. The people will watch. உன்னுடைய வாயில இருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது? இயேசு கிறிஸ்துனுடைய வாயில இருந்து என்ன வார்த்தை வந்தது தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கிருபையுள்ள வார்த்தை நீ என்ன பேசுற? நீ எப்படி பேசுற? நீ யார்கிட்ட பேசுற? கவனிப்பாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆவியானவர் உனக்குள் இருந்து செயல்படுவார். இப்பொழுது அந்த ஆவியானவர் ஸ்தேவானுக்குள் இருந்து செயல்படுகிறார். எப்படி? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து காணப்படுகிறார். 9வது 10வது வசனங்கள். அப்பொழுது லிபர்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் எழும்பி ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அவன் பேசின ஞானத்தையும்
ஆவியையும் எதிர்த்து நிற்க கூடாமல் போய் தர்க்கம் பண்றாங்க, வசனங்களை வைத்து தர்க்கம் பண்றாங்க. அப்போ அவன் ஞானத்தை எதிர்த்து நிற்க முடியல. அந்த ஞானம் என்ன? What was that wisdom to reply to them? கொலோசையரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும், உங்கள் வசனம் கிருபை பொருந்தினதாயும், உப்பால் சாரம் மேயினதாயும் இருப்பதாக. வசனத்தை வைத்து அவர்களோடு பேசுகிறான். ஞானம். அவங்களால பதில் சொல்ல முடியல. அவனுக்கு என்னென்ன உத்தரவு கொடுக்க வேண்டும், அதுதான் நல்லா கவனிக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வசனத்தை கொண்டு வருவார். எந்த இடத்துல என்ன பேச வேண்டும், எந்த இடத்துல எதை சொல்ல வேண்டும், அவங்க பேசுறதுக்கு ஏத்த வசனத்தை கொடுப்பாரு. அதுக்கு மார்க்கரமா அவங்களால பேச முடியாது. அதுதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பரலோக ஞானம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். எப்படி பிலாத்துக்கு முன்னால இயேசுவை பற்றி பொய் குற்றம் சுமத்தினார்களோ அதே காரியத்தை தான் இவன் வாழ்க்கையில செய்யறாங்க. வாசிப்போம். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நஸ்டனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அடித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். நல்ல கவனிக்க வேண்டும். False accusations against Stephen. அவனை குற்றப்படுத்தினான், அவனை கொலை செய்யணும், அவனை சாகடிக்கணும். அதற்காக பொய் குற்றம் சுமத்துறாங்க. அங்கு இயேசு அவர்களுக்கு மாறுத்தரம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி ஆச்சரியப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க ஸ்தேவான் என்ன செய்தானா? 15வது வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து, ஆலோசனை சங்கத்துல உட்கார்ந்திருந்த அனைவரும் வேதம் சொல்லுகிறது அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவன் முகம் பிரகாசமா இருந்ததா? தேவதூதன் முகம் போல். அது என்ன பிரகாசம் தெரியுமா? அவனுக்குள் இருந்த ஞானம், அவனுக்குள் இருந்த ஞானம். வாசிப்போமா? பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவன் முகத்தை, ஸ்தேவான் முகம் பிரகாசிக்கிறதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த ஞானம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் முகத்தையே பிரகாசிக்க செய்கிறது. போகட்டும். பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் இந்த ஸ்தேவானுக்குள் எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 55 இருந்து 60 வரை. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும்
மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ள அவனை கர்த்தர் எடுக்கல. இயேசு கிறிஸ்து அவர் ஆவியை ஒப்பு கொடுத்த உடனே அவர் ஆவியை எடுக்கப்பட்டுருச்சு. The wisdom, பரலோகத்தை சுதந்திரிக்கிற wisdom. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்படி சொன்ன உடனே அவருடைய ஆவி போய்விட்டது. எதனால் அவருடைய ஆவியை தேவன் உடனே எடுத்தார்? 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே உனக்கு விரோதமாக அநேக பிசாசு எழுப்பி விடுற காரணமே உன் இருதயத்துக்குள்ள கோபம், கசப்பு, வெறுப்பை கொண்டு வர்றதுக்கு தான். The anger, the bitterness, the enmity, the hatredness defileth the whole body. இயேசுடைய வருகையில் மறுரூபமாக முடியாது. எல்லாம் கவனிக்க வேண்டும். மன்னிப்புங்கிறது பரலோக ஞானம். இயேசு மன்னித்த உடனே அவருடைய ஜீவன் எடுக்கப்படுகிறது. இங்க ஸ்தேவான் மன்னிப்பை கேட்கும் முன்பாக கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 7:59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனை கல்லெறியறாங்க. ஆவி எடுத்துக்கொள்ளப்படல. பிதாவும் இருக்கிறாரு, அவர் பக்கத்துல இயேசு நிற்கிறாரு. தேவர் வெயிட்டிங். பரலோக ஞானம் அங்க ஆப்ரேட் ஆக வேண்டும். பரலோக ஞானம் ஆப்ரேட் ஆக வேண்டும். அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படி சொல்லி அது சொன்ன உடனே எடுக்கப்பட்டு விட்டது. பரலோக ஞானத்துல முக்கியமான பகுதியே மன்னிக்கிற அனுபவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்ப நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்த
நம்முடைய இருதயத்துக்குள்ள கசப்பை கொண்டு வர, வெறுப்பை கொண்டு வர, பகையை கொண்டு வரதான் பிசாசு பல காரியங்களை செய்வான். வேதத்தில் 1 சாமுவேல் 25 எடுத்து வாசித்தா, நாபால்னு ஒருத்தன் இருக்கான். தாவீது அவன்கிட்ட ஏதாவது சாப்பிடுறதுக்கு வேணும்னு கேட்டு விடுறான். அவனுக்கு எவன் கொடுப்பான்? எஜமான விட்டு ஓடி வந்த பையன் கொடுக்க மாட்டேன். உடனே தாவீதுக்கு அவன் மேல கோபம், அவன் மேல கசப்பு, அவன் மேல வெறுப்பு. அவனையும் அவன் ஆடு மாடு சகலத்தையும் அழிச்சிருவன்னு சொல்லி கோபத்தில் வர்றான். அந்த நாபாலுடைய மனைவி மகா புத்திசாலின்னு வேதம் சொல்லுகிறது. அவட்ட போய் அவன் வேலைக்காரெல்லாம் சொல்றான், அந்த ஆள் நமக்கு நன்மை செஞ்சாரு, இவர் அவரை பகைச்சு இப்படி சொல்லிட்டாரு. அவன் உடனே அவனுக்கு அவன் கூட்டத்துக்கு வேண்டிய அத்தனை உணவு பதார்த்தங்களை எடுத்துட்டு ஓடுறா. அவன்கிட்ட ஓடி, உனக்கு ஆண்டவர் பரலோகத்தில் வீடு வச்சிருக்காரப்பா, இவன் ஒரு பேலியாளி மனுஷன், அதை ஏன் ஒரு பொருட்டா எடுக்கிற? ஒன்ன கரப்படுத்திராத, நீ சொன்ன ஆலோசனை நல்ல ஆலோசனை. தாவீது தப்பிக்கிறான். எப்பொழுதுமே நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பொறாமையை கொண்டு வருவான். காயினுடைய இருதயத்தில் பொறாமையை கொண்டு வந்துதான் அவன் சகோதரனை அழிச்சு போட்டான். When you do have bitterness, anger, jealousy, pride in your heart, the Holy Spirit will not work out in your body. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உன் இருதயத்துக்குள்ள பொறாமை, கசப்பு, வெறுப்பு, பெருமை இது வந்துருச்சுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். அதனால தான் எபேசியர் 4:30 நீங்க மீட்கப்பட்ட நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அபிஷேகத்துல நம்ம பெறுகிற பரிசுத்த ஆவியின் அனுபவம் வேறு, ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்கிற பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் வேறு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உனக்குள் வரும் பொழுது தனியாக உள்ள வர மாட்டார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். உன் பாவம் கழுவப்பட்டுருச்சுதான், நீ மன்னிக்கப்பட்டுட்டியா, உன் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறிவிடும். உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா மாறின உடனே ஆவியானவர் உனக்குள்ள வருவார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? எப்போ வர்றாரு? எப்போ வர்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ரட்சிக்கப்பட்ட பிறகுன்னு அர்த்தம். நீ ரட்சிக்கப்பட்ட உடனே, அபிஷேகங்கிறது ரட்சிக்கப்படாட்டாலும் உண்டு. மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் தான் சொல்றாரு. நீ ரட்சிக்கப்படுறியோ ரட்சிக்கப்படலையோ அபிஷேகம் உண்டு. ஆனா இவர் அந்த ஆவியானவர் உனக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உடனே வருவார். வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, ரட்சிக்கப்பட்ட பொழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது, ரட்சிக்கப்பட்ட உடனே
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை. அந்த ரட்சிப்புல கிடைக்கிற அந்த பரிசுத்த ஆவியானதான் உனக்குள்ள முத்திரையாக இருப்பாரு. நீ ரட்சிக்கப்பட்ட உடனேயே உன்னை வழி நடத்த ஆரம்பித்திருவாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். அவர் மீட்கப்படுகிற நாளுக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட முத்திரையினா பிசாசின் கரத்தில் இருந்து தேவன் உன்னை பிடுங்கி இருக்கிறாரே. அவருடைய இரத்தத்தினால் நீ கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறாயே. அந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாரு. அவரும் உனக்குள்ள இருந்து ஞானத்தை கொடுப்பார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பவுல் ரட்சிக்கப்படுகிறான். எப்படி ரட்சிக்கப்படுகிறான்? அவன் 2 கண்ணும் குருடா போயிருது. ஒரு சரியான வெளிச்சம், ஆண்டவரே நேரியார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அது சொன்ன உடனே அவன் இருதயம் அழுகிறது. 3 நாள் ஜபத்தில் இருக்கிறான். அதை அனனியாட்ட போய் ஆண்டவர் சொல்ற, அவன் இப்ப ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த ஜபத்துல அவனை நடத்தினவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா உள்ள வந்துடுவாரு. அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் அபிஷேகத்தை பெறான். அந்த 3 நாள் ஜபத்தில் இருக்கிறானே, இந்த 3 நாள் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அந்த 3 நாள் அவன் பாவத்துக்காக மன்றாடுகிறான். அவன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அனனியாவை அனுப்பி அவனை அபிஷேகிக்க சொல்றார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17வது 18வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். எப்படி உடனே ஞானஸ்நானம் பெறான்? அபிஷேகம் பெற்ற உடனே ஞானஸ்நானம் பெற்றான். அதுதான் அவன் ரட்சிப்பின் அடையாளம். அவன் ரட்சிக்கப்பட்ட அடையாளம். நீ செய்ய வேண்டியது என்னது நாங்கள் சொல்ல போட, நீ பட்டணத்துக்குள்ள போங்கிற. அப்ப அந்த ஞானஸ்நானத்தை குறித்து அவன் சொல்லியிருக்க வேண்டும். உடனடியாக அதற்கு கீழ்ப்படுகிறான். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20ல இருந்து 22. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவரை வெறுத்தவன், ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவன், இப்போ அவன் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். நீதிமொழிகள் 11:30 ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அப்ப அவனுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மெல்லாம் வேதத்தை வாசித்துத்தான் ஞானத்தை அடைகிறோம். ஆனா புதிய ஏற்பாடுல முக்காவாசி நிருபங்களை எழுதினவனே இந்த பவுல் தான். அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றிருப்பான்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடை எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன்னா அவன் இந்த பரலோக ஞானத்தை எந்த அளவு பெற்றிருப்பான்? அப்போ இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
அல்லேலூயா.